ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே யூஎஸ் ஆயில் நமக்கு அகைன் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். 25th ஒரு 3.30% பக்கம் ஒரு பை சைடு க்ளோசிங் கொடுத்துருந்தது. எக்ஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா 2.74% அகைன் ஒரு கிரீன் கலர் கேண்டில். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கிற மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் $0.47 நெகட்டிவில் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வாலட்டிலிட்டி வேணால் எதிர்பார்க்கலாமே தவிர ஒன் சைடா இல்லைனா பை சைடா செல் சைடா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க நேற்று. அதாவது ஈரான் ஒரு 10 ஆயில் டேங்கரை மட்டும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக அலோவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கிஃப்ட் டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ வேர்ல்டில் இருக்கிற ஆயில் பிரச்சனை கொஞ்சம் சரி செய்யறதுக்காக ஒரு 10 ஆயில் டேங்கரை மட்டும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைடு சொல்லியிருக்கிறதா ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னும் ஈரான் சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியலுமே பார்த்தீங்க அப்படின்னா வரல. இவர் மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ஒரு சப்ளை நியூஸ் தான் கிரியேட் ஆகும். ஏன்னா டிமாண்டுனா என்னன்னா அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, கப்பல் எதுவும் வரல அப்படின்னா டிமாண்டு. ஸோ இந்த மாதிரி 10 ஆயில் டேங்கர் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சப்ளை நியூஸ். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நியூஸ் வேறு யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சப்ளை நியூஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், $100 மேலே யூஎஸ் ஆயில கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க. இப்போதைக்கு WTI க்ரூட் ஆயில் $93.17 அதே மாதிரி பிரெண்ட் க்ரூட் ஆயில் $106.9 பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா $2.980 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இன்னைக்கு கொஞ்சம் செல்லிங் எதிர்பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் 15 minutes எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணால் மேபி கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று பார்த்துருந்தோம். இப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட் நியூஸ் கலந்து வந்துட்டு இருக்கு. அதாவது முந்தா நேற்றெல்லாம் ஈரான் சைட்லேருந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு கேப் அப், ஒரு இன்வென்ட்ரி டேட்டா பெரிய சப்ளை கொடுத்துருந்தா கூட ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து மறுபடியும் நேற்று நமக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். ஸோ இப்போ ஒரு 10 ஆயில் டேங்கரை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால மேபி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் 8,839. ரெசிஸ்டன்ஸுங்கிறது நான் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணாதான் கொஞ்சம் நல்ல என்ன சொல்லுது அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 200-300 பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு க்ரூட் ஆயிலெல்லாம். ஓகேங்களா? பழைய மாதிரி கிடையாது. ஒரு 3 months 4 monthsக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் பெரிய மூமெண்ட்டாக இருந்தது க்ரூட் ஆயிலில். இப்போ நமக்கு இந்த நியூஸஸ் மூலயமா ஒரு 200-300 பாயிண்டே போயிட்டு இருக்கு. ஸோ பெரிய பாயிண்ட் நமக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பாசிபிள் நடக்கணும், அதாவது இறங்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணால் ஒரு நல்ல ஒரு செல்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு சப்போர்ட்டை மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் வீடியோவில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா ஸோ நான் ஈவினிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் ஜோன் 8,839 ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இன்னைக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா நேற்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது டிமாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸில் நேச்சுரல் கேஸ் டிமாண்டாக ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் கூட சப்ளைல இருக்குது, க்ரூட் ஆயில் கூட அவங்ககிட்ட பேரல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சப்ளை கொடுத்துருக்காங்க. பட் நேச்சுரல் கேஸுங்கிறது டிமாண்டில் தான் இருக்குது, 54.00B. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் கேஸ் மேலே வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் டிமாண்டில் இருக்கனால மேபி ஒரு 296.6 வரைக்கும் வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன், ஒரு டெம்பரவரி சப்போர்ட் வரையணும் அப்படின்னா இந்த ஜோனில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 296.6 எல்லாம் ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். சப்போர்ட்டுங்கிறது 280.5. நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் தான். இப்போ நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 143,025 பிரேக் அவுட் பண்ணால் கீழே தான் இறங்கணும் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து அகைன் நமக்கு ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த 1,43,025 நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு
செல்லிங் ப்ரெஷர் தான். அதே மாதிரி சில்வர் அதே மாதிரி தான் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு 2,04,769 கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ஆயிலோட பிரச்சனை போயிட்டு இருக்கனால கோல்டு அண்ட் சில்வரில் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது இப்போதைக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோல்டு அண்ட் சில்வரை வெளியே விட்டு ஆயிலை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து வந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நமக்கு கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் வந்து அகைன் வந்து நமக்கு குறையறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு? இப்போ ஆயில் இல்லை கண்ட்ரியில் இப்போ கோல்டு அண்ட் சில்வரை நாங்கள் கொடுக்குறோம், ஆயில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கூட சில கண்ட்ரிஸ் எல்லாம் இறங்கி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப கோல்டு அண்ட் சில்வர் கண்ட்ரியை விட்டு வெளியே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வரோட ரேட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டா கூட லோவாக பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1123. ஸோ 1123 வந்தால் அகைன் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி எப்படிங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா, நேற்று கொஞ்சம் நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் 47.50 பாயிண்ட்ஸ் மட்டும் பாசிட்டிவில் வந்து போயிட்டுருக்கு நமக்கு. ஸோ ஆல்ரெடி நிஃப்டி எல்லாம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆயிருந்தது. எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான். ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்படி ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா அகைன் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். 23,464, 22,623. ஸோ இதுக்குள்ளார தான் நமக்கு வந்து ஒரு ரன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடேனால கொஞ்சம் வந்து வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பெரிய அளவில் நமக்கு வந்து நியூஸ் வந்துருச்சா அப்படின்னா ட்ரம்ப் சைட்லேருந்து தான் நியூஸஸ் வந்து பாசிட்டிவாக அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார தவிர ஈரான் சைட்லேருந்து அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த வாரம் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நேற்று வந்து இவர் வந்து 10 ஆயில் டேங்கர்ஸ் மட்டும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இதெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து செயல்படுது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து MSCI வேர்ல்டு ஷேர் ப்ரைஸ். ஸோ MSCI வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் எப்படி இருக்குது பங்கு சந்தை அப்படின்னா நெகட்டிவ்ல தான் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.42 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. 0.06% வந்து இப்போதைக்கு வந்து நெகட்டிவ் சைடு வந்து போயிட்டு இருக்கு வேர்ல்டு லெவல் ஷேர் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக அதான் சொன்னல இந்த லெவலுக்குள்ளார தான் போயிட்டு வரும். ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் கூட ஸோ ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட், ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஒரு 50 பாயிண்ட் மட்டும்தான், பெரிய பாயிண்ட்ஸ் கிடையாது. ஒரு 200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருந்தால் ஒரு கேப் அப் அப்படின்னு சொல்லிடலாம். பட் வெறும் ஒரு 51 பாயிண்ட்ஸுங்கனால ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ் பார்க்கலாம். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏடிஆர் வேல்யூஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து -2.71% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஐசிஐசி இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. பேங்கிங் செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் டவுனில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பரவாயில்ல, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க் இந்த ரெண்டு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுன் சைடு போகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.